ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொய்னா குக்கிங்லேருந்து இப்போ நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா நண்டு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நண்டு 1 கிலோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். நண்டு 1 கிலோ, சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், பெரிய வெங்காயம் 2 நீட்டு வாக்கில் 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு மசாலா பொருட்கள் மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், 10 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, தேங்காய் 1/2 மூடி தேங்காய், 4 பச்சை மிளகாய். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் அடுப்பில் வச்சுக்கிட்டேங்க. இப்போ வானல் சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இப்போ எண்ணெய் சூடாகணுங்க. சூடாகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஆனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சிங்க. 3 ஏலக்காய், ஒரு பட்டை, கொஞ்சம் சோம்பு போடுறோங்க. இப்போ போட்ட சோம்பு எல்லாம் பொரிஞ்சிடுச்சிங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட போகிறோம். சின்ன வெங்காயம் போட்டு வதக்கணும். நல்லா பொடியாக நறுக்குனா சின்ன வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ பெரிய வெங்காயம் போடுறேங்க. அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயத்தை இப்போ வெங்காயம் நல்லா வதக்கணுங்க. இப்போ நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம்லங்க, அது இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். என்னென்ன மசாலானா மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, இதை போட்டு நம்ம இப்போ பேஸ்ட்டாக அரைக்க போகிறோங்க. தண்ணி ஊற்றி போட்ட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம இதில் தக்காளி போட போகிறோம். தக்காளி சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட போகிறோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போடுறோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்குறோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்க்க போகிறோம். மிளகு சீரகம் மசாலா சேர்க்க போகிறோங்க. சேர்த்தாச்சுங்க. இப்போ இது நல்லா வதங்கணுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கணும். பச்சை வாசனை வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நண்டு சேர்க்க போகிறோங்க. இப்போ நண்டு சேர்த்தாச்சிங்க. நண்டு சேர்த்து நல்லா இது பண்ணதுக்கப்புறம் இதில் அரைச்சி வச்செல்லாம் இந்த விழுதில் இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதில் ஊற்ற போங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றப்போங்க. ஊற்றி நல்லா கலரிக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு போட போகிறோங்க. போட்டு இப்போ மூடி வைக்க போகிறோங்க. இப்போ இதுக்கு தேவையான இதுக்கு இன்னொரு மசாலா அரைக்க போகிறோங்க. 4 பச்சை மிளகா, 1/2 மூடி தேங்காய். இது காரத்துக்கு எதுவும் போடலை, வெறும் மிளகு தான் போட்டிருக்கோம். இப்போ காரத்துக்காக கொஞ்சம் 4 பச்சை மிளகா போட்டிருக்கோங்க. இப்போ ஊற்றி பேஸ்ட்டாக அரைக்க போகிறோங்க. இப்போ நண்டு நல்லா கொதிச்சிச்சிங்க மசாலாவில். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தேங்காய் விழுதை சேர்க்க போகிறோம். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோங்க. 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. இப்போ நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.